ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மேனேஜ் அஜூர் ஐடென்டிட்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இதில் ரெண்டு ஏரியா இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, தென் மைக்ரோசாஃப்ட் அஜூர் எப்படி கவர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20-25% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல வரலாம், அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் லெவல் எக்ஸாம்ல. ஸோ அது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஏரியாஸ்ல கொஸ்டின் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ என்ட்ரா ஐடி மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க. ஸோ லெட்ஸே ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒரு 25 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருந்தது. இப்போ என்விரான்மெண்ட்ல ஃபைல் சர்வர் இருக்கும், பிரிண்ட் சர்வர் இருக்கும், சில அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கும், தென் பிரிண்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க்ல வந்து டிவைசஸ் இருக்கும். ஸோ முன்னாடிலாம் எப்படி நம்ம லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா, தென் அந்த டைம்ல வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற சொல்யூஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு டிவைஸ்லயும் தனித்தனி கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ இதுல ஃபைல் சர்வர்ல தனி அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும், அதுல லாகின் பண்ணுவோம். சிமிலர்லி பிரிண்டருக்குன்னு தனியாக கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும், அட்மின் பாஸ்வேர்ட் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த லோக்கல் சிஸ்டமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் மேனேஜ் பண்ணுவோம். சென்ட்ரலைஸ்டாக வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வந்த சொல்யூஷனில் வந்து சென்ட்ரலைஸ்ட் சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சொல்யூஷனுக்கு நேம் தான் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்ற சொல்யூஷன் மூலயமா நீங்கள் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டை வச்சு என்டையர் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம சிங்கிள் சைன் ஆன் பண்ண முடியும். ஒரு லாகின் வந்து ஒரு ஐடென்டி, இப்போ நீங்கள் லெட்ஸ் ஹமீதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஐடியை வச்சு நம்ம ஹி கேன் ஆக்சஸ் ஃபைல் சர்வர், பிரிண்ட் சர்வர், அப்ளிகேஷன் அண்ட் வாட் எவர் அவருடைய லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ்லாம் வந்து அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரின்ற சொல்யூஷன் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து சிங்கிள் சைன் ஆன் பர்பஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்ற சொல்யூஷன் மூலயமா நம்ம நாட் ஒன்லி ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஈவன் சில அடிஷ்னல் விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபைல் சர்வரில் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணக்கூடாது, இல்லை என்னுடைய லோக்கல் லேப்டாப்பில் வந்து சில சேஞ்சஸ் செட்டிங்ஸ்லாம் மாற்றக்கூடாது, நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்ளிகேஷன் அப்படின்னா, தென் அந்த பாலிசிஸ் அதெல்லாம் வந்து குரூப் பாலிசிஸ் ஆர் லோக்கல் பாலிசிஸ் மூலயமா நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்ற ப்ரைமரி பர்பஸ் வந்து ஒரு ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். அதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து அது கொடுத்த ஒரு விஷயம். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நம்ம சொல்கிறோம், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐடென்டி அப்படின்னும் போது சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் அன் ஐடென்டி. ஸோ எனி திங் தட் குட் பி ஆத்தென்டிகேட்டட் இஸ் கால்ட் அஸ் அன் ஐடென்டி. எனி ஆப்ஜெக்ட் that could be authenticated can be considered as an identity. ஸோ ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், க்ளவுடில் வந்து மேனேஜ் ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிட்டி இஸ் மென்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன். செகண்ட் கேட்டகரி வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா ஆத்தரைசேஷன். ஒரு பர்டிகுலர் டீம்ல இருக்கிற லெவல் 1 இன்ஜினியர் வந்து என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இல்லை ஜஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பேக், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி மூலயமா நமக்கு ஆன் ப்ரிமைசஸ் லேன் நெட்ஒர்க்கில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட் அஸ் அ சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து படிக்கிற விஷயம் வந்து நாட் ஆன் த ப்ரெமைசஸ். நம்ம ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரில் ஒரு இன்ட்ராநெட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் பற்றி நம்ம படிக்கல. நம்ம படிக்கிறது வந்து வி ஆர் லேர்னிங் அபவுட் சம்திங் ஆன் த கிளவுட். ஸோ கிளவுட் அப்படின்னும் போது மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கமர்ஷியலாக நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதில் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் பிளாட்ஃபார்ம். இந்த அஜூர் பிளாட்ஃபார்ம் வழியாக அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து எப்படி கன்சியூம் பண்ணலாம், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்ட் 365ன்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ அந்த ப்ராடக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலே நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. அதிலே வந்து ஷேர் பாயிண்ட் ஆன்லைன், எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், டீம்ஸ், ஸ்கைப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிலே கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம நிறைய இட்ஸ் பிக் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே
லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய இன்டியூன் இப்போ ஆன் ப்ரமைசஸில் ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் இந்த எஸ்சிசிஎம் ஆர் எம்இசிஎம் இந்த மாதிரி டூல் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளவுட் நேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிங் அண்ட் அப்டேட் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் ரெப்பாசிட்டரி, இந்த இமேஜிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்டியூன்ற ஆஃபரிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்டியூனும் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் கமர்ஷியல் டூலிங் தான். ஸோ இது இல்லாமல் வந்து டைனமிக்ஸ் 365 இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஹேவ் காட் அ லாட் ஆஃப் ஆன்லைன் கமர்ஷியல் ப்ராடக்ட். இப்போ இந்த என்விரான்மெண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வந்து ஆன்லைன்ல இன்டர்நெட் மூலயமா நம்ம ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும், ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி வந்து அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டை மீட் டவுன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணாது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது இட் வாஸ் மென்ட் ஃபார் அ லேன் என்விரான்மெண்ட். ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் ஒரு இன்ட்ராநெட்டில் ஒரு பெரிமீட்டர் நெட்ஒர்க்குள்ள நம்ம ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, சிங்கிள் சைன் ஆன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற சொல்யூஷன். ஸோ இப்போ கிளவுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேன்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரின்ற சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வைட் ஏரியா நெட்ஒர்க் வேன்ல தான் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இன்டர்நெட் மூலயமா தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கிளவுட் நேட்டிவாக கிளவுட் பேஸ்டு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றது வந்து அந்த டைம்ல ஒரு தேவையா இருந்தது. கிளவுட் நேட்டிவா கிளவுட் பேஸ்ட் ஒரு ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டூல் வேணும் அப்படின்ற ஒரு ரெக்யர்மெண்ட் நமக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேம் அப் வித் டூல் கால்ட் என்ட்ரா ஐடி. என்ட்ரா ஐடி அப்படின்றது வந்து டு என்டர் இன்டு எனி கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட், டு என்டர் இன்டு எனி மைக்ரோசாஃப்ட் கமர்ஷியல் கிளவுட் ஆஃபரிங் நமக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற சர்வீஸ் வழியாக மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்யூஷனிங் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பீரியட்ல வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற நேம்ல வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் மைக்ரோசாஃப்ட் இது வந்து காலங்காலமாக பண்ணுறது தான் ரீபிராண்டிங், நேமிங் சேஞ்சஸ். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் பவுண்ட் ஆனது கிடையாது. இது வந்து இட் டஸ் மோர் தேன் வாட் வி இனிஷியலி தாட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்டிவ் டைரக்டரின்றது அஷூரோடைய ஆத்தென்டிகேஷன், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் யூஸ் ஆகல. ஈவன் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற ப்ராடக்ட் வந்து மைக்ரோசாஃப்டோடைய 365ல வந்து யூசர்ஸ், குரூப்ஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் பண்றதுக்குமே சேம் அஷூர் ஏடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற நேம் வச்சிருந்தா இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஏன்னா இட் இஸ் நாட் ஒன்லி மென்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷூர், it also supports authentication and authorization for complete Microsoft உடைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஸோ தே ரீபிராண்டட் இட் ரீசெண்டாக தான் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற நேமுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்றது இட் இஸ் எ கிளவுட் பேஸ்ட் வேன் நேட்டிவ், அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க் நேட்டிவ் identity and access management service. It is a comprehensive solution, not only for Microsoft Azure, even 365, Intune, Dynamics 365 இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஐடென்டி விச் இஸ் நத்திங் பட் ஆத்தென்டிகேஷன். ஸோ அதை தாண்டி ஆத்தரைசேஷனும் நம்ம பண்ணலாம், பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, யார் யார் என்ன ரோல் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ தென் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும் என்ட்ரா ஐடியில். ஸோ என்ட்ரா ஐடி இஸ் எ சொல்யூஷன் டு என்டர் இன்டு எனி மைக்ரோசாஃப்ட் கமர்ஷியல் திங். ஸோ இதுலேயுமே வந்து பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணலாம், பட் நாட் லைக் யுவர் ஆன் ப்ரமைசஸ். ஆன் ப்ரமைசஸில் வந்து பாலிசிஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணுறது வந்து இட் யூஸ் டு பி அ டிஃப்ரெண்ட் வே. அதில் வந்து குரூப் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக ஆக்டிவ் டைரக்டரி சிஸ்டமில் அந்த டொமைன் கண்ட்ரோலர் மூலயமா நம்ம குரூப் பாலிசிஸ்லாம் புஷ் பண்ண முடியும். வேற இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு அப்ளை பாலிசிஸ், கண்ட்ரோல் பண்ணலாம் முடியும். பட் அதுக்கு வந்து மெத்தட்ஸ் வந்து இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ அது என்னன்றதை நம்ம டீடைல்டாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அட் அ வெரி ஹை லெவல் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து இட் இஸ் எ நியூ நேம் ஃபார் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் அன் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷூர். இப்போதைக்கு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அஷூருக்கு வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம ஐடென்டிஸ் அண்ட் குரூப்ஸ் அதெல்லாம் எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரா ஐடியில் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பட் இந்த சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் லிமிடெட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷூருக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஈவன் வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸில் இருக்கிற அப்ளிகேஷன், மற்ற தேர்ட் பார்ட்டி சாஸ் அப்ளிகேஷன் லைக் ஒர்க்
ஒர்க் டேவா இருக்கலாம், இல்லை கான்கரா இருக்கலாம், இல்லை எனி டூல் சேல்ஸ் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஈவன் தேர்ட் பார்ட்டி சாஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் என்ட்ரா ஐடி வழியாக நம்ம ஐடென்டி கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ட்ரா ஐடி இஸ் த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் லாகின் டு எனி பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் சர்வீசஸ். ஸோ அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி மூலயமா நீங்கள் ஹைப்ரிட் கிளவுட், மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட்ஸை செக்யூர் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே பாயிண்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்? ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூர்க்குள்ளே நம்ம லாகின் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா we need to have something configured and created within மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஸ் கிரியேட் பண்ணி அது மூலயமா தான் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கங்க. பட் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸுமே வந்து மற்ற மைக்ரோசாஃப்டோடைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸும் சரி, தேர்ட் பார்ட்டியோடைய சாஸ் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். when I say third party, I'm talking about like Salesforce or உங்களுடைய ஆஃபீஸ் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற ஒர்க் டே ஆர் கான்கர் ஆர் எனி அப்ளிகேஷன் தட் யூ யூஸ் ஃப்ரம் த சாஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து இட் இஸ் வேன், ஒரு வைட் ஏரியா நெட்ஒர்க்கில் இன்டர்நெட் மூலயமா கிளவுடு மூலயமா ஆக்சஸ் பண்ணுறது. வேற மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது இட் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் யுவர் பெரிமீட்டர் நெட்ஒர்க். உங்களுடைய ஆன் ப்ரமைசஸில் உங்களுடைய ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ண முடியும். வேறஸ் பப்ளிக் இன்டர்நெட்டில், பப்ளிக் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அது வந்து அவங்க மைக்ரோசாஃப்டோடைய அந்த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகாததால் தான் தே வென்ட் வித் த நியூ சொல்யூஷன். ஸோ ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நம்ம வந்து ப்ரைமரியாக ரெண்டு விஷயம் பேசுகிறோம். ஆத்தென்டிகேஷன் பற்றி பேசுகிறோம், ஆத்தரைசேஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போ ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் அப்போ இந்த ரெண்டு ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பீரியடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நமக்கு ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய ஆன் ப்ரொமைசஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் மூலயமா கர்பராஸ்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது. ஸோ அந்த ப்ரோட்டோகால் வழியாக தான் நமக்கு வந்து லாகின் பண்ணுறது, அந்த டோக்கன் கிரியேட் பண்ணுறது, செஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து லெகசியாக வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? we used to have Kerberos as the authentication protocol. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து NTLM அப்படின்ற ஒரு NT லேண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் வந்து NTன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருந்தது 2000 அந்த டைமில். 2000 முன்னாடிலாம் வந்து விண்டோஸ் NT யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ NT லேண்ட் மேனேஜர் டூல் வழியாக தான் உங்களுக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த TGTன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ஷியலிட்டியை செக் பண்ணுறது வந்து, ஆத்தென்டிகேட் பண்ணுறது வந்து NTLM Kerberos ப்ரோட்டோகால் வழியாக பண்ணாங்க. வேற ஆத்தரைசேஷன் பண்ணுறது வந்து இட் இஸ் த்ரூ நெட்பயாஸ்ன்ற ப்ரோட்டோகால் வழியாக தான் ஆத்தரைசேஷன் நடக்கும். அந்த ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் த்ரூ LDAP, லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால் வழியாக தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவே கிளவுடில் வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இட் இஸ் மென்ட் ஃபார் ப்ரைவேட் நெட்ஒர்க். ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இன்ட்ராநெட்குள்ளே இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இன்டர்நெட்டில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தது, அதுக்குன்னு தனியாக ப்ரோட்டோகால்ஸ் இருந்தது. என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, SAML, OpenID Connect, கிராஃப் API, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் மூலமா ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ் ஓப்பன் ஐடென்டி கனெக்ட் வழியாக தான் பண்ண முடியும். வேற ஆத்தரைசேஷன் வந்து அதே மாதிரி OAuth அப்படின்ற ஒரு டூல் இருந்தது. ஸோ அது மூலயமா தான் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் வந்து இட் இஸ் எ ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும், ஒரு ஆத்தரைசேஷன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி கிளவுட்ல வந்து இன்டர்நெட்ல வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மைக்ரோசாஃப்ட்டும் வந்து லெவரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்ட் API வழியா இல்லை கிராஃப் API வழியா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் ஆன் டாப் ஆஃப் தட் சில டைம் வந்து சிங்கிள் சைன் ஆன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபெடரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெடரேஷன் அப்படின்னா 2-3 டிஃப்ரெண்ட் ஐடென்டி சர்வீசஸ் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அஜூர் லாகின் வந்து எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடி இல்லை எக்ஸிஸ்டிங் யாகோ ஐடியோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஹாட்மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னா தென் வி நீட் டு
integrate or federate two different identity systems. ஸோ அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆன் ப்ரமைசஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ் இருந்தது. அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா ADFS மூலயமா யூ கேன் டூ ஃபெடரேஷன். கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து WS ஃபெடரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே வந்து கிளவுட்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க கிளவுட்ல ஆக்சஸ் பண்றது எல்லாம் புஷ் பண்றது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ லெட்ஸ் சே நான் ஏன் அதை புஷ் பண்றேன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸ்ல நான் என்ன சொன்னேன், ஒரு சிஸ்டமுக்கும் வந்து நம்ம பாலிசிஸ் வந்து புஷ் பண்ணாலும் நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் விஷயம், ஸோ ஃபெடரேஷன் சிங்கிள் சைன் ஆனுக்கு அப்புறம் பாலிசிஸ் அப்ளை பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். பாலிசிஸ்னா எந்தெந்த மெஷின்ல வந்து என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கணும், என்ன ரோல் இன்ஸ்டால் பண்ண அலோவ் பண்ணணும், யூஎஸ்பியை வந்து டிசேபிள் பண்ணணுமா, அந்த மாதிரியான குரூப் பாலிசி செட்டிங்ஸ்லாம் நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ இது புஷ் பண்றது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, லேன் நெட்வொர்க்ல வந்து சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி ப்ரோட்டோகால் வழியா தான் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புஷ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சர்வர் மெசேஜ் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு வேன் ப்ரோட்டோகால். இப்போ நீங்கள் லினக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்எஸ் யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் ப்ரோட்டோகால் சர்வர் மெசேஜ் பிளாக். இது வழியாக தான் உங்களுக்கு ஆன் ப்ரமைசஸில் கண்ட்ரோல்ஸ் அந்த விஷயங்கள் நடக்கும். வேற கிளவுட்ல வந்து HTTPS வழியாக தான் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து HTTPயும் வந்து சப்போர்ட்டட் தான், பட் ப்ரிடாமினண்டா 443 HTTPS வழியாக தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றது, பாலிசிஸ் புஷ் பண்றதெல்லாம் வந்து கிளவுட்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரியான 5 மேஜர் கோர் ஏரியால வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கிறதால தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வென்ட் வித் a complete new product called மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. ஓகே, இதோட பழைய நேம் வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, இன்னும் நான் அதில் டிஃப்ரென்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அட் ஹை லெவல் ஏன் வந்து ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்குது, மைக்ரோசாஃப்டோடைய சொல்யூஷன் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது, ஏன் வந்து என்ட்ரா ஐடின்னு ஒரு புது சொல்யூஷன் வரணும், ஏன் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற சொல்யூஷன் வரணும்னா இதான் ரீசன். கிளவுடில் இருக்கிற அப்ளிகேஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது வந்து நாட் லைக் யுவர் இன்ட்ராநெட் மாதிரி கிடையாது. இது வந்து வேன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், பப்ளிக் இன்டர்நெட் வழியாக நம்ம சாஸ் அப்ளிகேஷன்ஸ், ஆன் ப்ரமைசஸ் அப்ளிகேஷன், மற்ற சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரோட்டோகால் வந்து தனியாக தேவைப்பட்டுச்சு. ஸோ தே வென்ட் ஃபார் திஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரீபிராண்டிங் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ எக்ஸாமில் கூட சில டைம் வந்து ஒரு சில இடத்துல அஷூர் ஏடின்னு வரலாம். பிகாஸ் ஏன்னா எக்ஸாமில் வந்து அந்த டெர்மினாலஜிஸ் வந்து அவ்வளோ குயிக்காக அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அஷூர் ஏடின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தே ஆர் ரெஃபரிங் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸில் படிக்கும்போது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் சிங்க்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். வேற எக்ஸாமில் வந்து யூ மைட் ஆல்சோ சி அஷூர் ஏடின்ற அந்த ரெஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால நான் வச்சுக்கேன். ஸோ அஷூர் ஏடின்ற நேம் வந்து கம்ப்ளீட்டாக இட் காட் ரீபிராண்டட் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற நேமுக்கு வந்து மாத்திட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியிலே நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு, சப் சர்வீசஸ் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற சர்வீஸ்க்குள்ள மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையில்லை. பட் நான் இதோடைய டீடைல்டு கம்பேரிஷன் ஒன்று இருக்கு, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்கேஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் 305க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். பட் இந்த நேமிங் சேஞ்சஸ் வந்து நான் வச்சுக்கங்க. ஸோ தெர் இஸ் அ கம்ப்ளீட் நேம் சேஞ்ச். முன்னாடி அஷூர் ஏடின்ற நேம்ல தான் ஆக்டிவ் டைரக்டரி ஃபார் கிளவுட் இருந்தது. பட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்ற நேம் தான் வந்து பெட்டர் நேம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி லாஸ்ட் ஒரு 1.5 to 2 இயர்ஸா இந்த நேம்ல வந்து தே ஆர் காலிங் இட் அஸ் திஸ் நேம், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஸோ கம்மிங் பேக் டு இந்த ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் ஒரு சிஸ்டமில் லாகின் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கிரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய who is logging into the system அப்படின்றத வந்து வேலிடேட் பண்றது தான் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ். சரி, ஓகே, who are you அப்படின்னு கூட ரொம்ப ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்டாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம யாருன்றதை வந்து வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆத்தென்டிகேஷன். நமக்கு என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன் இருக்கு அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுறது ஆத்தரைசேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே
we will be able to log in. ஸோ காலங்காலமாக இதுதான் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜராக இருந்தது. பட் இட் இஸ் நோ மோர் சஃபிஷியன்ட், நோ மோர். இப்போ ஒரு மிஷின் காம்ப்ரமைஸ் ஆகிடுது, இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டு கொடுத்துட்றீங்க, இல்லை உங்கள் பாஸ்வேர்டு வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்ப்ளீட் டேட்டா, இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் ஆக்சஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் டு அ டாஸ்க். ஸோ அப்போ வந்து we have to be very very careful. ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபையிங் the identity of an object. அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து இங்க ஏன் அந்த நேம் யூஸ் பண்றாங்கன்னா, ஆப்ஜெக்ட் கேன் பி a user or it can be a சர்வீஸ் அக்கௌண்ட். சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேக்கப் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அந்த சர்வீஸ், பேக்கப் சர்வீஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயர்லேருந்து நீங்கள் வேற கம்பெனிக்கு மாறலாம், உங்கள் ஐடி வந்து பார்த்தோம்னா டீஆக்டிவேட் ஆகலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வி ஷுட் நாட் யூஸ் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அப்ளிகேஷனுடைய ஆத்தென்டிகேஷன், அப்ளிகேஷனுடைய ஆக்சஸ், அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. கிளவுட்ல வந்து தே யூஸ் டு கால் இட் அஸ் மேனேஜ்ட் ஐடென்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேனேஜ் ஐடென்டின்றது இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் சர்வீஸ் அக்கௌண்ட் இன் யுவர் ஆன் ப்ரெமைசஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஈவன் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி கூட நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணலாம் உங்களுடைய மொபைல் டிவைசஸ் ஆர் உங்களுடைய எம்எஃப்ஏ அடிஷ்னல் டோக்கன்ஸை வச்சு கூட நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து the process of verifying the identity of an object அப்படின்னும் போது it can be a user's identity or it can be an authenticity of a system or process. ஒரு ப்ராசஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஒரு சர்வீஸ்க்கு வந்து இப்போ பேக்கப்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம அந்த ஐடி கிரியேட் பண்ணுவோம். சிமிலர்லி ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிற சிஸ்டம்லாம் நம்ம பேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ், அந்த பேக்கப் சர்வீஸ், அந்த அப்ளிகேஷன் சர்வீஸ், அதுதான் வந்து நம்ம அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் வந்து ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டாக இருக்கலாம். முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து போதுமானதாக இல்லை. நீங்கள் வந்து மல்டிபிள் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ தட் வி கேன் லாகின் அப்படின்ற மாதிரி அலோ த லாகின் சொல்கிறாங்க. ஜென்ரலாக பழைய டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா அங்கேயுமே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஆப்ஜெக்ட்ஸ்னு இங்கே மீன் பண்ணுறது வந்து யூசர்ஸ், குரூப்ஸ், உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ், டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே அதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டகரியில் வரும். டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாமே. ஸோ இங்கே மைக்ரோசாஃப்டோட ஆக்டிவ் டைரக்டரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து அதை வச்சு நம்ம லாகின் பண்ணும்போது இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற டொமைன் கண்ட்ரோலர் சர்வர் வந்து எஸ்ஐடி, செக்யூரிட்டி ஐடின்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டி வந்து அதில் கிரியேட் ஆகும் பேக் எண்டில். ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் யூசர் நேம் அண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்தாலுமே அந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற டூல் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி அது ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஐடென்டிஃபையர், அந்த எஸ்ஐடி வச்சு தான் வந்து வேலிடேட் பண்ணோம். இங்கேயுமே கிளவுட்லையுமே அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்குன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி ஐடென்டி கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரே நேமில் வந்து மல்டிபிள் பேர் இருக்கலாம், மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், மல்டிபிள் பேக்கப் சர்வீஸ் இருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோடைய அந்த பேக் எண்டில் வந்து இது டோக்கன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி ஐடென்டிட்டிக்கு தான் டோக்கன் அசைன் பண்ணும். அந்த டோக்கன் மூலயமா தான் ஸோ இவர் லாகின் பண்ணலாமா, இவர் லாகின் பண்ணக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அந்த டோக்கன் அப்படின்றத செக்யூரிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பேக் எண்டில் வந்து இவர் கரெக்டான கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறாரா, இவர் கரெக்டான பர்சன் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ authentication is a process of determining whether someone or something is who what they say they are. இப்போ நான் தான் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறேனா, கரெக்டான கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறேனா அப்படின்றது தான் அங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ ஆத்தென்டிகேஷனில் என்ன செக் பண்ணுறாங்க, இப்போ யாரோ வந்து இந்த கிரெடென்ஷியலுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கரெக்டான ஆள் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆத்தென்டிகேஷன். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன்ன்றது இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, உங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணிட்டீங்க, உங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஆத்தரைசேஷன். அதுதான் நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து வின்டெல் L1 டீமாக இருக்கலாம், இல்லை அஷூரில் வந்து நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கலாம், அஷூரில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பண்ணுறதுக்கான ரோல் என்ன, ஆக்சஸ் வேணும், என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸ் வேணும், ஸோ அந்த பர்மிஷன்ஸை கொடுக்கறது தான் ஆத்தரைசேஷன். ஸோ வாட் லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸ், வாட் லெவல் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் ஆத்தரைசேஷன். ஸோ ரோல் பேஸ்ட்
ஆக்சஸ் கண்ட்ரோல் உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டா எது எந்த அளவுக்கு போதுமோ மினிமம் ப்ரிவிலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது லீஸ்ட் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் மாடல்னு சொல்லுவாங்க, இல்லை லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாப் ரோலுக்கு இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ராசி மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மினிமம் லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸ் வேணுமோ அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் எடுத்தோடனே அதிகமான பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிட்ராக்ட் பண்ணுறதோ அதை கம்மி பண்ணுறதோ வந்து இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். எடுத்தோடனே வந்து கம்மியான பர்மிஷன்ஸ் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் எலிவேட் பண்ணிட்டே போகலாம். லெவல் 1 லெவல் 2 டீம் லெவல் 3 எஸ்எம்இயா மாறுறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ இந்த ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தான் இருந்தது. இப்போ இதுலேயே வந்து 3 டைப் வந்துருச்சு. டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3 அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரிஸ் கொண்டு வந்துட்டாங்க. டைப் 1 அப்படின்றது பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ பாஸ்வேர்ட்ஸ், அந்த பின் நம்பர், உங்களுடைய ஒன் டைம் அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகுறது. அது எல்லாமே வந்து இட் கேன் பி கன்சிடர் அஸ் எ டைப் 1. பட் இது பின்ன்றது ஜென்ரலாக நம்பர்ஸ் நம்ம போட்டு என்டர் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு பேங்கிங் சைட்லேயோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இதில் போனீங்கன்னா பின் நம்பர் கொடுப்பீங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய பின் நம்பர்லாம் கொடுக்கணும்ல, அதுதான் டைப் 1 ஆத்தென்டிகேஷன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறது, உங்கள் லேப்டாப்பில் என்டர் பண்ணுற பாஸ்வேர்ட், நீங்கள் ஏடிஎம் மிஷினில் என்டர் பண்ணுற பின், இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது, 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து டைப் 1 கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்லுவாங்க. 25 வருஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் 40-50 இயர்ஸாக இருக்குது. செகண்ட் டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் தான் இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய விஷயங்கள். இதில் வந்து வாய்ஸை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுறது, தென் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கொண்டு வர்றது, ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை பயோமெட்ரிக் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வரும். பயோமெட்ரிக் அப்படின்னும் போது உங்களுடைய ஐலிட் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய நிறைய இப்போல்லாம் பார்கோட் டேட்டூலாம் வந்துருச்சு. பாடி ஸ்கேன் கூட பண்ணலாம், இல்லாட்டி உங்களுடைய கண் ஐரிஸ்லாம் இருக்குல்ல, ஐரிஸ் வச்சு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து இப்போ நிறைய பயோமெட்ரிக் சிஸ்டம்ஸ்லாம் வந்துச்சு. ஈவன் நீங்கள் இப்போ ரேஷன் கார்டெலாம் போனீங்கன்னா பாம் பிரிண்ட் ரெக்கக்னிஷன்லாம் பண்ணுறாங்க, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன்லாம் பண்ணுறாங்க. இல்லாட்டி ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் வந்து சிக்னேச்சர் பேட்டர்ன் இருக்கு, இயர் ஷேப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து டைப் 2 கேட்டகரியில் வரும். இந்த பயோமெட்ரிக், இந்த பிளட் ரெக்கக்னிஷன், டிஎன்ஏ ரெக்கக்னிஷன், ரெட்டினா ரெக்கக்னிஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து டைப் 2 கேட்டகரியில் வரும். டைப் 3 கேட்டகரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுடைய ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு கொண்டு வரது, இல்லை வந்து ஸ்மார்ட் கார்டு வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறது, மெமரி கார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி அது மூலயமா ஆக்சஸ் பண்ணுறது. அந்த மெமரி கார்டில் தான் அதோடைய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆர் கிரெடென்ஷியல் ஃபைல் அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். இது ஹார்ட்வேர் பேஸ்டு டோக்கனும் பண்ணலாம், இல்லை வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் டோக்கனும் பண்ணலாம். இந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் டோக்கன் எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இந்த கெமால்டோன்ற ஒரு கம்பெனி தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கெமால்டோ டோக்கன் வந்து உங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பின் நம்பர் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இப்போ எப்படி நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆர் அந்த விபிஎன் டூலெல்லாம் ஒரு 6 டிஜிட் நம்பர் வருதோ, இதெல்லாம் வந்து முன்னாடி ப்ரெஸ் பண்ணி நம்பர் வர மாதிரி இருக்கும். இது 2 கம்பெனி தான் மேனுஃபேக்சர் மேஜராக பண்ணுறாங்க. கெமால்டோன்ற கம்பெனி ஒன்று பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து தேல்ஸ். அது ஆல்மோஸ்ட் அது ஸ்பின் ஆஃப் கம்பெனி மாதிரி தான். பட் கெமால்டோன்றது தான் குளோபலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பென் டிரைவ் மாதிரியும் கொடுத்தாங்க. அந்த தம் டிரைவை நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் அதுக்கப்புறம் இதில் பின்லாம் இதை என்டர் பண்ண தேவையில்லை. இது யார்கிட்ட இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து நாட் ஓன்லி பாஸ்வேர்டை தாண்டி இந்த அடிஷ்னல் விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கணும். இந்த கெமால்டோ டோக்கன், அந்த ஸ்மார்ட் கார்டு, இந்த மெமரி கார்டு, இந்த ஃபிசிக்கல் டோக்கன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான டைப் 1, டைப் 2, டைப் 3ன்ற மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்கீம்னு சொல்லலாம். லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் மோர். ஏன் இந்த இடத்துல வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, ஃபேக்டர்ஸ்ன்னும் போது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு இது பத்தாது இங்க இடம். லெட் மீ எக்ஸ்பிளைன் லிட்டில் மோர். ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது லெட்ஸ் சே நாலேஜ் ஃபேக்டர். நாலேஜ் ஃபேக்டர்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச பின் நம்பர், எனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு, இதெல்லாம் வந்து நாலேஜ் ஃபேக்டர். நான் மைண்டில் மெமரியில் வச்சிருக்கலாம், இல்லை எழுதி வச்சிருக்கலாம், எப்படி வேணால் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் டூலில் வந்து செக்யூரான டூலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், வாட் யூ நோ. தென் வந்து செகண்ட் இது வந்து பொசஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பொசஷன் ஃபேக்டர் வந்து யார்கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் டோக்கன், கெமால்டோ டோக்கன் யார்கிட்ட இருக்கு, இல்லை அந்த மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப் யார்கிட்ட இருக்கோ, அது வந்து வாட் யூ ஹேவ், உங்க கையில என்ன இருக்கு அப்படின்றத வந்து செகண்ட் கேட்டகரியா சொல்லலாம். அந்த பர்டிகுலர் டிவைஸ், அந்த
கீயா இருக்கலாம், இல்லை உங்களுடைய அந்த கெமால்டோ டோக்கனாக இருக்கலாம், ஆர் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கல் டிவைஸாக கூட இருக்கலாம், உங்கள் கையில் இருக்கிற விஷயம். தென் வந்து இன்ஹெரன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இன்ஹெரன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னும் போது இதுதான் அந்த தம் பிரிண்ட், அந்த பயோமெட்ரிக்ஸ்லாம் வரும். வாட் யூ ஆர், உங்களை ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இதில் வந்து ஐலேட், பாடி ஸ்கேன், டிஎன்ஏ ஸ்கேன், நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபேஷியல் ரெக்கக்னிஷன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஐ ஸ்கேனர், இது எல்லாமே வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஹெரன்ஸ் ஃபேக்டருக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஃபேக்டர், நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, வேர் யூ ஆர் ஃப்ரம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மெத்தட் வச்சு நம்ம இப்போலாம் வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்ததால தான் அதுக்கு பேர் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்டர் தாண்டி இன்னும் பல அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறீங்க. ஸோ இது மட்டும் கிடையாது. See, there are other things also. ஈவன் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்லாம் பண்ணுறாங்களா, அது வந்து கிரிப்டோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் ஆர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிப்டோகிராஃபிக் மெத்தடில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுவாங்க. என்கிரிப்ஷன் கீ ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து டீக்ரிப்ஷன். ஈவன் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்லாம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீன்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது வந்து கிரிப்டோகிராஃபிக் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், மோர் தேன் ஒரு மட்டும். இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் நான் வச்சிருக்கீங்க, அந்த பாஸ்வேர்டை தெரியாமல் எங்கேயோ கொடுத்துட்டீங்க, இல்லை பின் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த பின் நம்பர் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் பேக் சைடில் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா யார் வேணால் காசு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிஷ்னலாக உங்கள் மொபைலில் வந்து ஒரு மெசேஜ் வர மாதிரி, ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டோ இல்லை ஒன் டைம் டோக்கனோ வர மாதிரி இருந்தது அப்படின்னா, தென் நீங்கள் வந்து ஈவன் தோ உங்களுடைய பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ் ஆனாலும், பின் நம்பரை நீங்கள் தொலைச்சிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் உங்களுடைய அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து முடியாது. ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் நடக்கலாம், பார்ஷியலாக தான் நடக்கும், உங்களுக்கு கம்ப்ளீட் ஆத்தென்டிகேஷன் நடக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், பொசிஷன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், இதுதான் நம்ம மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறோம். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து மோர் தேன் ஒன் ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணும்போது தென் இட் இஸ் கால் மல்டி. இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். தென் இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா கரெக்டான கிரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆத்தென்டிகேட்டர் இன் டு த சிஸ்டம். அந்த சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணுறதால, அந்த சர்வர்க்குள்ளே லாகின் பண்ணுறதால, உங்கள் லேப்டாப்குள்ளே லாகின் பண்ணுறதால நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ தெர் இஸ் மோர் கண்ட்ரோல், தெர் இஸ் மோர் பாலிசிஸ், தெர் இஸ் மோர் பர்மிஷன் ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும். அந்த மெஷினில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, இந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா, இல்லை கான்ஃபிகரேஷன்ஸ் மாற்ற முடியுமா, இல்லை சம் சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியுமா. ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் கண்ட்ரோல், என்ன லெவல் ஆஃப் ஆத்தரைசேஷன் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் we can finally decide. ஓகே, இதுல ஏதாவது क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? authentication and authorization. So identity is used for authentication and access control, identity and access control, identity and access management. கேளுங்க, क्वेश्चन தான் கேளுங்க, don't hesitate. ஹலோ சார், இந்த கிரிப்டோ மெத்தட வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிரிப்டோகிராஃபிக் மெத்தட்ன்றது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்கெல்லாம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க, இப்போ அதில் வந்து நம்ம என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறோம். ஸோ அந்த என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு சில ப்ரைவேட் கீ கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் கீயை வந்து உங்களுடைய கீ வால்ட்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு லினக்ஸ் சிஸ்டம்லாம் லாகின் பண்ணுறது கூட நீங்கள் வந்து கிரிப்டோகிராஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஒன்று யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். இந்த பப்ளிக் கீ வந்து உங்களுக்கு அந்த சர்வர் சைடில் இல்லை கிளவுட் சைடில் ஸ்டோர் ஆகும், ப்ரைவேட் கீ வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க லாக் மாதிரி தான். லாக் அங்கே இருக்கு, கீ நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி தான் வி கேன் ஹேண்ட் ஷேக் அண்ட் லாகின், அந்த மாதிரி தான். ஸோ அது கிரிப்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய டாபிக் அது. ஸோ அது செக்யூரிட்டி பற்றி நீங்கள் உள்ளே போகணும், கிளவுட் செக்யூரிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துக்கு அது வேண்டாம், இந்த டிஸ்கஷன். இட் வில் increase the length of conversation. அப்புறம் ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தீங்கல்ல, மேல போங்களேன், அந்த புரோட்டோகால் சொல்லியிருந்தீங்கல்ல, கர்ப்ரோஸுக்கு பதிலா ஐ மீன் கிளவுட்ல வந்து வேற போட்டோம். அது ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன புரோட்டோகால் வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்ப்ரோஸுக்கு பதிலா வந்து சாமல் அண்ட் ஓப்பன் ஐடி கனெக்ட் இது ரெண்டு ஆமா. மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்களா இல்ல வேற ப்ரோட்டோகாலும் யூஸ் பண்றாங்களா? இல்ல இன்டர்நெட்ல நெறைய புரோட்டோகால்ஸ் இருக்குங்க. இன்டர்நெட்ல வந்து இன்டர்நெட்ன்னும் போது நெறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரேம் ஒர்க், டூல்ஸ், புரோட்டோகால்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து அவங்களே இப்போ கூகுள் வந்து தே நீட் நாட் யூஸ் சாம்பிள். தே மைட் யூஸ் தேர் ஓன் புரோட்டோகால். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஓன் புரோட்டோகால் கர்பராஸ். மைக்ரோசாஃப்டோடைய ஓன் புரோட்டோகால் என்டிஎல்எம். பட் தென் கிளவுடுக்கு வந்ததுக்கப்புறம் சரி எதுக்கு நம்ம புதுசா வந்து ஒரு புரோட்டோகாலை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டுன்றத வந்து ஓப்பன் சோர்ஸ் போயிட்டாங்க அவங்க. சரி ஓப்பன் சோர்ஸ் வந்து எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து பார்ன் அண்ட் கிளவுடா இருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் இன்டர்நெட்ல தான் அவங்க சர்வீஸே ரன் பண்றாங்க. ஸோ கூகுளா இருந்தாலும் அவங்களுடைய மெஜாரிட்டி சர்வீஸ் வந்து இன்டர்நெட்ல தான் ரன் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது தே மைட் ஹேவ் தேர் ஓன் ப்ரோட்டோகால்ஸ். பட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சாமல் சாமல் ஓப்பன் ஐடி கனெக்ட் மாதிரி இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இல்ல புரியுது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து என்ட்ரா ஐடி வந்து சப்போர்ட் பண்றது வந்து சாமல் ஓப்பன் ஐடி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதா இல்ல வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டோகாலை சப்போர்ட் பண்றதா? ஓகே. அது ஏதாவது specific ஃபெடரேஷன் இருக்கா? வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஃபெடரேஷன் அப்படின்னும் போது, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்கிட்ட கூகுள் ஐடென்டி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து ஓகே மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல லாகின் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் பண்ணலாம், ஃபெடரேஷன் பண்ணலாம். சிங்கிள் சைன் ஆன் வந்து ஓகே நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐடென்டி சிஸ்டம் இருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி வந்து லெட்ஸ் சே இன்னொரு கஸ்டமர் வந்து நெட்வொர்க்ல வந்து டகாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டகாக்ஸ் ஆர் டகாக்ஸ் பிளஸ் வந்து நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுவும் கிளவுட் ப்ரோட்டோகால் தான். இல்ல ஒரு சில கஸ்டமர் வந்து எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, இல்ல ரேடியஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் தான். ஸோ மோஸ்டா வந்து நீங்க ஓகே ஃபெடரேஷன் வச்சு மேனேஜ் பண்ணலாம். பட் டைரக்டா வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் சாம்பிள் அண்ட் ஓப்பன் ஐடி கனெக்ட். ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க, இஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கூட வந்து சில கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிஷ்னலா சில விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸை எடுத்துட்டு வந்து தே ஜஸ்ட் ஆட் சம் அடிஷ்னல் ட்வீக்கிங் அண்ட் தென் அதை யூஸ் பண்ணி அவங்க ஆத்தென்டிகேட் பண்றாங்க.